கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். ரோமர் 10:12. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். கர்த்தர் அருளும் ஐஸ்வர்யத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக இந்த வசனத்தை நாம் எடுத்திருக்கிறோம். இங்கே ஆண்டவரை குறித்து ஒரு வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார் அப்படின்னா ஐஸ்வர்யத்தை அளவில்லாமல் கொடுக்கிறவர், ஐஸ்வர்யத்தை அருளுகிறவர்னு போட்டிருக்குது. யாருக்கு அப்படின்னு கேட்டால் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும். அவரிடத்துல பட்சபாதம் இல்லை என்பதை இந்த வசனம் ஆழமாக சொல்லுது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தரை தொழுது கொள்றீங்க? அப்போ அவர் உங்களுக்கு எனக்கு அவர் தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்யத்தை அளவில்லாமல் கொடுக்கிறவராக இருக்கிறார். தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டு பண விஷயத்தில் குறைபட்டு கொண்டு கர்த்தரை சரியான விதத்தில் இந்த உலகத்தை காண்பிக்க முடியாது. சரியா? திரும்ப சொல்லவா? தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டு அது இந்த உலகத்துக்கு கர்த்தரை சரியான விதத்தில் பிரதிபலிக்காது. யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுரணமாய் இருந்தான். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருகஜீவன் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்தர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். யோபு பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது 2 காரியத்தை வேதம் பேசுது. அதில் ஒன்று பிரதானமாக யோபுவின் ஐஸ்வர்யத்தை குறித்து என்ன செய்து சொல்லுது. அப்படிப்பட்ட யோபுவை குறித்து ஒரு வார்த்தை எடுத்தோடனே சொல்லப்பட்டிருக்கு. அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுரணமாய் இருந்தான். அதெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுக்க போகிறோம். யோபு எப்படிப்பட்ட இருந்தாராம்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுரணமாய் இருந்தான். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு போதனையை நாம் கொடுக்கும்போது ஒரு 1 hour ஒரு பிரசங்கம் பண்ணும்போது அதில் எல்லா விதமான கோணத்தையும் காண்பிக்க முடியாது. இன்றைக்கி ஒரு வசனத்தை எடுத்து அதில் ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வேறு பகுதி என்ன செய்யுது இருக்கிறது. திரும்ப ராமன் சொல்கிறீங்க, சரியா? அப்போ இங்கே நம்ம கவனிக்க போகிற பகுதி யோபு எப்படிப்பட்டவரா? யோபு ரொம்ப பெரிய ஆளுன்றதுக்காக நான் சொல்ல வரல. அதில் ஒரு முக்கியமான காரியம் போட்டிருக்கு. யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். என்ன சொல்லுங்க? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இப்படி உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்த ஆள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீமைகளை சந்திச்சார். அப்போ அதுக்கு வேறு காரணம் என்ன செய்யுது இருக்குது. இன்றைக்கி நான் இந்த விஷயத்தை யோபு பற்றி சொல்லும்போது இது மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்படி இருந்தும் கூட அவர் வாழ்க்கையில் என்ன செஞ்சார்? காரியங்கள் இழந்து போனார். திரும்ப கர்த்தர் வாழ்க்கையில் இரட்டைத்தனையாக கொடுத்தார். அப்போ அதையும் நம்ம கவனிக்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டால் எதை கொஞ்சம் நம்ம பார்க்குறோன்னா தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விழுகிறவன். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை தேவன் கட்டளையிட்டார். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எத்தனை பேர் கர்த்தர் உங்களை அபரிவிதம் ஆஸ்வதிக்க விரும்புகிறீங்க? ஆஸ்வதிக்கிறது இல்லை, எப்படி ஆஸ்வதிக்கிறது? அபரிவிதம் ஆஸ்வதிக்கணுமா? வானத்தின் மதங்களை உங்களுக்கு திறக்கணுமா? இடம் கொள்ளாமல் போகமுட்டு உங்களை ஆசீர்வதிக்கணுமா? கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாக இருந்தான். ஏதோ ஒரு லெவலில் ஆஸ்வதிக்கப்படுறது கிடையாது. அபரிவிதமாக ஆஸ்வதிக்கப்படணும் அப்படின்னா இந்த காரியத்தை என்ன செய்யணும்? கவனிக்கணும். மறுபடியும் சொல்லுவோம், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அப்போ இது ஒரு விஷயத்தை சொல்லுது. பல வழிகள் இருக்குது. ஆனால் யோபு போகிற வழி கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறார். பொல்லாப்பு வழியில் போகல. எந்த வழியில் போகிறாரு? கர்த்தருடைய வழிகளில் போகிறாரு. தேவனுக்கு பயந்து எதுக்கு விலகுறாரு? பொல்லாப்புக்கு. அதான் வேற இடத்துல போட்டிருக்கு. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் போட்டிருக்கு. அப்போ கர்த்தருக்கு பயந்து அப்படி சொல்லும்போது போட்டிருக்கு பொல்லாப்புக்கு விலகுறது. இன்னொரு இடத்துல போட்டிருக்கு கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன். நான் சொல்ல வந்த காரியம் அவருடைய வழிகளில் நடக்கும்போது, அவருடைய வழிகளை நம்ம பயணம் செய்யும்போது அபரிவிதமான ஐஸ்வர்யம் வாழ்க்கையில் பலிக்கிறதா இருக்கிறது. அவருடைய வழிகளில் இல்லை சொல்லுங்க, அவருடைய வழிகளில். வேலையிலையோ குடும்பத்திலேயோ தொழிலையோ ஊழியத்திலேயோ நான் செய்கிற காரியம் எப்படி இருக்கணும்? அவருடைய வழிகளில். நான் அந்த போகிற பாதை
துன்மார்க்கமான பாதையா, பொல்லாப்பான பாதையா, இல்லை கர்த்தருடைய வழிகளாக இருக்குதா என்பதில் நான் பார்க்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்படி அவர் வழிகளில் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 25:12, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அப்படி கீழே அடுத்து வாசிப்போம். 14, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். எல்லாமே கனெக்டடாக இருக்குது. பாவம்னு சொல்லும்போது பைபிளில் போட்டிருக்கு பாருங்க, பாவம்னா என்ன அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. நம்ம பாவம்னு சொன்னால் பல காரியத்தை லிஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் பைபிளில் போட்டிருக்குது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியில் போகணும். அதுதான் பாவம். அதுதான் பாவத்துக்கு நல்ல டெஃபனிஷன். என்னன்னு கேட்டால், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தன் தன் வழியில் போகணும். எந்த வழியில் போகலை? கர்த்தர் வழிகளில் போகலை, கர்த்தர் நியமித்த வழியில் போகல, கர்த்தர் வார்த்தை சொல்கிற வழியில் போகலை. அதுதான் மீறுதல்னு போட்டிருக்கு. அந்த மீறல் நிமித்தமாக தான் இயேசு அடிக்கப்பட்டார். அந்த அக்கறை நிமித்தமாக தான் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானப்படிக்கு தண்டனை அவர் மேல் வந்தது. அப்போ அந்த பாவத்திலிருந்து அவர் நம்மளை மன்னிச்சுட்டாரு, அதற்காக ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். இப்போ ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு எத்தனை பேர் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க? ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய மீறல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், என்னுடைய அக்கறை நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானம் வரும்படிக்கு தண்டனை இயேசுவின் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். இது புதிய ஏற்பாடு. நம்ம பாக்கியவான்கள் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அதை ஆழமாக பதிச்சிடணும். என் மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், என்னுடைய அக்கறை நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், என் பாவத்துக்குரிய தண்டனை அவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்பதில் ரொம்ப ஆழமாக இருக்கணும். ஆனால் இப்போ நான் கேட்குற கேள்வி, எத்தனை பேர் கர்த்தரால் அபரிவிதம் ஆஸ்வதிக்கப்பட விரும்புகிறீங்க? ரட்சிக்கப்பட்டது கிருபை. இங்கே எத்தனை பேர் பாவத்தை இயேசு மன்னித்திருக்கிறார்? அப்போ எல்லாருடைய பாவத்தையும் மன்னிச்சிட்டார். எத்தனை பேருக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுத்துட்டார்? ஏற்கனவே எல்லாருக்கும் கொடுத்துட்டார். அன்கண்டிஷனல். இன்னைக்கு காலையில் கர்த்தருக்கு பார்க்கும்போது யார் குற்றங்களையும் அவர் பார்க்கறது இல்லை. அவர் உங்களை தம்முடைய பிள்ளையாக பார்க்கிறார். ஆனால் நான் மறுபடியும் கேட்குற கேள்வி, அபரிவிதமான ஐஸ்வர்யத்தை அவரிடத்துல பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவருடைய வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். நான் கண்டிப்பாக என்ன செஞ்சாகணும்? அவர் நியமித்த வழிகளில் போக வேண்டும் தேவன் சொல்றார். ஏன்னா அவருடைய வழிகளில் தான் ஐஸ்வர்யம் இருக்குது. அங்கே வாசிப்போம். உங்க சங்கீதம் 65:11 வாசிங்க. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. போதும், இதை விட சிறந்த வசனம் சொல்ல முடியாது. கர்த்தருடைய பாதை எப்படி இருக்குன்னு கேட்டால், உமது பாதைகள் எப்படி இருக்கு? நெய்யாய் பொழிகிறது. 2 பாதை இருக்குது. ஒன்று முள்ளு பாதை இருக்குது, இன்னொரு பாதை எப்படி இருக்குது? நெய் பொழிகிற பாதை இருக்கு. எத்தனை பேருக்கு நெய் பொழிகிற பாதை வேணும்? ஆமென். முள்ளுக்காடாக இருக்குது ஒரு பாதையில், இன்னொரு பாதை என்ன செய்யுது? நெய் பொழியுது. உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அவர் போய்கிட்டு இருக்க பாதை அது எப்படி இருக்குது? நெய் பொழிந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா அவர் போகும்போது அதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய தரித்திரம் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிரு. இயேசு நாமத்தினால எந்த கடனும் மாறி போகும், எந்த சூழ்நிலை என்ன செய்யும்? மாறும். ஏன்னா அவர் மூலமாக வருகிற அந்த பரிபூரணம் ரொம்ப அபரிவிதமாக இருக்கிறது. உமது பாதைகள் நெய்யாய் ஒளிகிறது. பாதையில் நெய் இருக்குதான். இது என்ன பெரிய விஷயம்? பைபிளில் போட்டிருக்குது, வீதி எல்லாம் சுத்த பொண்ணாக இருக்கிறது. நம்ப முடியுதா உங்களால்? இன்னைக்கு பொண்ணு வாங்குறது எவ்வளோ பெரிய இதாக இருக்குது. ஒரு சவரன் விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சிரிப்பு வருது, கூடிருச்சுன்னே கப்புன்னு இருக்கு. அந்த அளவுக்கு டெய்லி அப்டேட்டாக இருக்குது அந்த பொண்ணோட விலையை ஆனால் பைபிள் போட்டிருக்கு, பரலோகத்தில் வீதி எல்லாம் சுத்த பொண்ணாக இருக்கு. நம்ம எது ரொம்ப பெருசு கஷ்டம் நினைக்கிறது, அவர் ரொம்ப மிக 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 ஈஸியாக இருக்குது. அவருடைய எதுலையும் கேட்டால் அவருடைய பாதை இல்லை, அவருடைய வழிகள் இல்லை, அது ரொம்ப ஈஸியாக இருக்கிறது. ஆகவே நான் சொல்கிறேன், இந்த சபை ஜனங்களை கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அபரிவிதமான ஐஸ்வர்யத்தை தருவார். அவருடைய ராஜ்யத்துக்காக செய்வார். அந்த பாதை இதுக்கு நல்ல உதாரணம். மறுபடியும் நீங்கள் யோபுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்களேன். யோபு 29 எடுங்க, அதில் 6ஆம் வசனத்தை வாசிங்க. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலைகளிலிருந்து எனக்கா எண்ணெய் நதி போல ஓடி வந்தது, அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாக இருக்கும். சில வேலைகளில் ஒரு பைக்கு வாங்கணுன்னா சிரமமாக இருக்குது.
அந்த பைக்கில் பெட்ரோல் போடுறது அது யோசனையாக இருக்குது. கார் வாங்கிறது வாங்கியாச்சு, கார் வாங்கின போகிற அதில் பெட்ரோல் போடுறது. இப்படி ஒருவருக்கும் ஒரு விஷயங்கள் ரொம்ப பெருசாக தெரியுது. கடவுள் அவருடைய பாதையில் போன யோபுடைய வாழ்க்கையில் அவர் சொல்றார், என் பாதங்களை நான் நெய்யினால் சொல்றேன். அது ஒரு பெரிய விஷயமாக என்ன செய்யலை, இல்லை வீணாக்க சொல்லி சொல்லலை. ஆனால் அங்கே அந்த வாழ்க்கை முறையில் என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். அது பெரிய பிரச்சனையாகவே இல்லை. அப்படி இருக்குது. கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. நான் சொல்கிறேன், உங்கள் தொழிலுக்கு நேராக ஒரு எண்ணெய் பைப்பை கத்தர் வைக்கிறார். ஆமேன். இந்த ஊழியத்துக்கு நேராக ஒரு எண்ணெய் பைப்பை வைக்கிறார், ஆயிலை வைக்கிறார். ஆமேன். செஞ்சார் இல்லையா? பார்த்தீங்களா? நீங்கள் பாத்திரம் இல்லைன்னு சொன்ன அப்புறம் தான் எண்ணெய் நின்று போச்சு. இது உண்மை. நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்குது சிலருக்கு. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும்போது, கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகும்போது, அவருடைய பாதையில் அவருடைய வழியில் நடக்கும்போது, அந்த பாதையில் அவர் போகிறதுனால அது நெய் பொழிகிற பாதையாக இருக்கிறது. இப்போ நான் ஒரே ஒரு விஷயத்தை மேக் ஷூர் பண்ணிக்கிறணும், நான் அவருடைய வழிகளில் போகிறேன்னான்றதான் முக்கியம். என் தொழில் இருக்குது, என் வேலை இருக்குது, ஊழியமாக இருக்குது, குடும்பமாக இருக்குது. இப்போ போகிற இந்த வழி கர்த்தர் வைத்த வழிதானா அப்படின்னு சொன்னால் காரியங்கள் ஈஸியாக வாய்க்கும் இயேசு நாமத்தில் நமக்கு. இப்போ அதுக்கு ஒரு காரியம் தடையாக இருக்குது. நாம் தவறு செய்யும்போது நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியுள்ளவருமாக இருக்கிறார். அதை வாசிப்போமே, அங்கே போங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எத்தனை பாவத்தை? சகல பாவங்களையும். சகலனா சகலதான், ஆள்னா ஆள். சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்போ கீழே போட்டிருக்கு, ஒருவேளை ஒருத்தர் தவறு செஞ்சுட்டார், ஒரு பாவத்தை செஞ்சுட்டார். இப்போ கர்த்தர்ட்ட போறாரு, மன்னிப்பு கேட்கிறாரு. கர்த்தர் ஒருவேளை மன்னிப்பு கொடுக்கலாம், என்ன ஆகும்? பிதாட்ட போறாரு, மன்னிப்பு கேட்கிறாரு. பிதா மன்னிப்பு கொடுக்காம இருப்பாரா? கொடுக்காம இருக்க முடியாது. ஏன்னா கீழே போட்டிருக்கு, வாசிப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிதா மன்னிச்சு ஆகணும். ஏன்னா என் பாவத்துக்காக ஏற்கனவே இயேசு தண்டிக்கப்பட்டிருக்கிறார். மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். அவர் மன்னிக்கலன்னு சொல்லிட்டாருன்னா அவர் நீதியா இருக்க இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ஏற்கனவே என் பாவத்துக்காக இயேசுவை சிலுவையில தண்டித்து இருக்கிறாரு. எனக்கு கொடுக்கப்பட வேண்டிய கிரயத்தை விட அதிக கிரயத்தை இயேசு செலுத்தி இருக்கிறார். தேவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில், அவருடைய பகுதியில், தேவனுடைய பாட்டில் கிளியராக இருக்குது. நம்ம மனம் திரும்ப வந்தால் அவர் நம்மை மன்னிக்க உண்மையும் நீதியுள்ளவருமாய் இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எத்தனை பேர் இயேசுக்கிட்ட வர போகிறீங்க? ஆமென். ரொம்ப தூரம் போயிட்டேன் பாஸ்டர், பொல்லாப்பு வழியில் போயிட்டேன், ரொம்ப தூரமாக போயிட்டேன் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் திரும்பலாம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் மனுஷன், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். வாசிப்போம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாக இருக்கிறது. சில காரியங்கள்லாம் மாறாது அப்படின்னு வேதம் சொல்லுது. சில காரியங்கள் கர்த்தர் நம்ம செட்டில் பண்ணியிருக்காரு. இப்படின்னா இப்படிதான் தேவன் நியமித்த வழிகள் என்று என்ன செய்து இருக்குது. இப்போ நாம் தேவன் நியமித்த வழிகளில் போனாதான் காரியம் என்ன செய்யும்? மாறும், வாய்க்கும். நான் வேற வழியில் போயிட்டு அங்கே கர்த்தர் வாய்க்க பண்ணு சொன்னால் அது என்ன செய்யாது? வாய்க்காது. எல்லாருக்கும் ஒரே பிரமாணம் தான். நான் கர்த்தர் வழிகளில் போகாமல், கர்த்தர் நியமித்த வழிகளில் போகாமல், அவர் வைத்திருக்கிற அந்த அஸ்திபாரத்தின்படி சில காரியங்களை வச்சுட்டாரு, அதுபடி போகாமல் நான் வேற வழியில் போயிட்டு அங்கே போயிட்டு நான் கர்த்தருக்கு இப்படி செய்யணும்னு சொன்னால் அப்படி செய்ய முடியாது. நான் என்ன செய்யணும்? கர்த்தர் வழிகளில் போகணும். அதில் ஒரு வழி இங்கே போட்டிருக்குது, அநியாயத்தை விட்டு விலக கடவன். அநியாயத்தை விளக்குன்னு என்ன செய்யுது வேதம் சொல்லுது? அது ஒரு அஸ்திபாரமான ஒரு காரியமாக இருக்குதான். கர்த்தர் என் வாழ்க்கையில் லகுவாக எளிமையாக அபரிவிதமான ஐஸ்வர்யத்தை கொண்டு வரணும் அப்படின்னா நான் அவர் நியமித்த வழியில் என்ன செய்யணும்? போகும். அப்படி போனால் கண்டிப்பாக என் பாதல் நெய் பொழியும். அப்படி போகாதப்போ தான் சில காரியங்களுக்கு தேவன் பேச விரும்புகிறார். அப்படி போகலை அப்படின்னா
கர்த்தர் நம்ம என்ன செய்ய சொல்றாரு? திரும்ப சொல்றாரு. அங்க வாசிப்போம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. மேல வசனத்தை வாசிங்க. 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அவர் நம்முடைய ஆவியை ரட்சித்து விட்டார். ரட்சித்த பிறகு 2 காரியங்களை வேதம் கேட்குது. எத்தனை பேர் அவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேணும்னு விரும்புகிறீங்க? எல்லா ரீதியிலும் சித்தம் சொன்ன நிறைய பேருக்கு எப்பவுமே சித்தம் சொன்னே திருமணம் தான் ஆகும். அது உண்மை ஒரு பக்கம். இன்னொரு சித்தம்னா வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம், நீங்கள் தீர்க்காசாக இருப்பது தேவனுடைய சித்தம், நீங்கள் ஐஸ்வர்யாக இருப்பது தேவனுடைய சித்தம், நீங்கள் கொடுக்கறலாம் மாறுறது தேவனுடைய சித்தம். பல சித்தங்கள் பையில் போட்டிருக்கு. அந்த மாதிரி அந்த நன்மையும் பிரியமும் பரிபூரமான சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனம் என்ன செய்யணும்? புதிதாகணும். கர்த்தர் வார்த்தை என்ன செய்யணும்? புதிதாகணும்னு சொல்லிட்டு ஒன்று மைண்டை பற்றி பேசுது. இன்னொன்று முதல் வசனத்தில் உங்கள் சரீரத்தை நீங்கள் என்ன செய்யணும்? ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பலியா இல்லை, என்ன பலியாக? அப்படின்னா சில காரியத்துக்கு நம்ம சாகணும். என்னுடைய சுயத்துக்கு, என் விருப்பத்துக்கு நான் சிலுவையை சுமக்கணும். ஜீவ பலியாக, லிவிங் சாக்ரிஃபைஸ். பழைய பாட்டு ஆடுகள்லாம் என்ன செய்யப்பட்டுச்சு? சாக்ரிஃபைஸாக கொடுக்கப்பட்டுச்சு, மறுத்துருச்சு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சாக சொல்லலை, வாழ சொல்கிறாரு. நல்லா வாழ்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. நான் எப்படி இருக்கணும்? என் சரீரத்தை லிவிங் சாக்ரிஃபைஸாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அநீதியான கிரியைகளை காரியங்களை செய்கிறதுக்கு ஒப்புக்கொடாமல் நீதியான காரியங்களை செய்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். முன்னாடி நான் என் சரீரத்தை தீமையான காரியத்தை செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்தேன். இப்போ கூட சில காரியத்தை ஒப்பு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அநீதியான காரியத்துக்கு ஒப்பு கொடாமல் நீதியான காரியத்துக்கு, சபைக்கு வர்றதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு, ஊழியம் செய்கிறதுக்கு, பல காரியங்களுக்கு என்ன செய்ய? நீதியான காரியத்துக்கு ஒப்பு கொடுன்னு கர்த்தர் சொல்றார். லிவிங் சாக்ரிஃபைஸ். சரீரத்தை ஒப்புக்கொடு, மனம் என்ன செய்யட்டும்? மறுரூபமாகட்டும். நாம் சில காரியங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் வெறுமன சின்ன பற்றி பாவத்தை பற்றி மாத்திரம் பேச நினைத்துக்கிற வேணாம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியில் என்ன செஞ்சிடறோம்? நம்ம நம்ம சரீரத்தை ஜீவ பலியாகவும் நம்முடைய மனதை மறுரூபமாக்கம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். இங்கே யாராவது பரிபூர்ணமான ஆள் இருக்கிறீங்களா? ஃபுல்லாக மாட்டேன்னு சொல்லி அப்படி யாருமே கிடையாது. எல்லோரும் ஒவ்வொரு பகுதிகளில் ஒரு ரேஷியோவில் ஒரு டிகிரியில் நாம் என்ன செஞ்சுருக்கோம்? ஒப்பு கொடுத்துருக்குறோம். இன்னும் அதில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ கர்த்தருடைய அபரிவிதமான ஐஸ்வர்யத்தை தடுக்கிறத ஒரு காரியம் என்னன்னா, ஹாபிச்சுவலாக எப்பவுமே பாவம் செய்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் தேவன் தரு ஐஸ்வர்யத்தை தடை செய்யும். ஹாபிச்சுவல் சின்ஃபுல் ஹேபிட், பாவ பழக்க வழக்கம். ஒரு காரியத்தை திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அது மனதிலையும் இருக்குது, சரீரத்திலையும் இருக்குது. தொடர்ந்து இருக்கும்போது அது அந்த அரண் அபரிவிதமான ஒரு பிளஸ்ஸிங்கை நான் அனுபவிக்கிறதுக்கு அது என்ன செய்யுது? தடை செய்யுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேனா ஓமேனா? கர்த்தர்ட்ட பிரச்சனையே இல்லை, பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆனால் அந்த ரேஷியோவில் ஏன் ஓடலை வளரலை அப்படின்னு கேட்டால் சில காரியங்கள் நம்ம என்ன செய்ய மாட்டேன்றோம்? விட்டு கொடுக்குறோம். அதில் ஒரு காரியம் எப்போ ஒரு தவறு செஞ்சிடறோம், கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்குறோம், ரெஸ்டோர் ஆகிறோன்றது ஒரு காரியம். ஆனால் அதே வேலையாக அது ஆங்கிலத்தில் ஹாபிச்சுவல் சின், பாவ பழக்கம், தொடர்ந்து பாவத்திலேயே இருக்கிறது ரட்சிக்கப்பட்டாச்சு, மறிச்சா பரலோகம் போகுன்றது ஓகே. ஆனால் இந்த பூமியில் அவருடைய ஐஸ்வர்யத்தை அளவில்லாமல் அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், அந்த தடை நீங்கும் இயேசு நாமத்தினால. மறுபடியும் புரிஞ்சவங்களும் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சரிங்க. அந்த பேரியர் உடையணும். எங்கன்னா மைண்டில் உடையணும், அல்லது நான் பயணம் பண்ணுற பாதை, வழி, நான் சூஸ் பண்ணவே இதுலேயும் ஒரு மாற்றம் என்ன செய்யணும்? உண்டாக வேண்டும். இன்றைக்கி கர்த்தர் நம்மை மனம் திரும்ப அழைக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தண்டிக்கலை, நம்மை மனம் திரும்ப சொல்கிறார். அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். மனம் திரும்பினா அற்புதம் இருக்கிறது. அங்கே போங்க, யோபு 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீர் சர்வவளரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். யாரிடத்தை திரும்பணுமா? நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால். யார்கிட்ட திரும்பணும்? கர்த்தர்ட்ட திரும்பணும். மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்.
இப்போ அடுத்து நீங்கள் வசனத்தை ஒரு 3 வசனத்தை வாசிங்கன்னா அதில் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வரும். நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு பலிக்கும் இயேசு நாமத்தினால். ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது, பார்க்கலாமா? வாசிப்போம். அங்கே போட்டிருக்கு 24 வசனம். அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அப்பொழுது சர்வவல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். அப்பொழுது சர்வவல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவர் நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். எங்க ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? நம்ம என்ன எடுப்போம் கேட்டீங்களா? நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உமது பாதை வெளிச்சம் பிரகாசிக்க. நம்ம அதை மட்டும் எடுப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. இன்னும் சொல்லி அங்கே போட்டிருக்குது, நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் பதில் கொடுப்பார். நல்லா கவனிங்க, நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்டு பதில் கொடுப்பார். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்கணும் விரும்புகிறீங்களா? கரெக்டாக. ஆனால் அங்கே போட்டிருக்கு, நான் இப்போ வாசத்தில் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வந்து கவனிச்சிங்களா? என்ன வார்த்தை? அப்பொழுது. அப்பொழுது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அப்பொழுது சர்வவல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். அப்பொழுது சர்வவல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். எல்லாமே எப்படி வருது? அப்பொழுது. சரி, எப்பொழுது? மேலே போட்டுக்குது, நீர் சர்வவல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். எப்போ நீ போகிற பாதையை விட்டு மனம் திரும்பி கர்த்தர் பக்கமாக திரும்புறியோ, இன்னும் கொஞ்சம் விளக்குற மாதிரி சொல்கிறேன். 21 வசனத்தை வாசிங்க. நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். 2 பேர் சமாதானமாக இல்லைன்னா ஒரே பாதையில் போக முடியாது. சமாதானமாக இல்லைனாலே 2 பேர் என்ன பண்ணுறாங்க? 2 பேரும் வேறு வேறு பாதையில் போகிறாங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் கர்த்தரோட சமாதானமாக இருக்கிறீங்க? சமாதானம் ஆயிட்டானே என்ன அர்த்தம்? ஒரே பாதையில் போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இங்கே போட்டிருக்கு, நீர் அவரோட பழகி, சத்தமாக சொல்லுங்க, சமாதானமாக இரு. அப்படின்னா நான் ஆண்டவர் இங்கிட்டு போகிறாரு, நான் இங்கிட்டு போவேன்னு சொன்னால் நான் சமாதானமாகலை, என் பாதையும் இல்லை. எப்போ நான் வந்து மனம் திரும்பி என் பாதையை மாற்றுறனோ நான் அவரோட என்ன ஆகிடுறேன்? சமாதானமாயிடுறேன். நன்மை வர்றது கஷ்டமே கிடையாது. கர்த்தரிடமிருந்து நமக்கு ஒத்தாசையோ நன்மையோ ஐஸ்வர்யம் வர்றது கஷ்டமே கிடையவே கிடையாது. ஆனால் போட்டிருக்கு, நீ அவரோட பழகி சமாதானம். அவர் ஒரு பாதையை சொல்கிறாரு, நீ ஒரு பாதையில் போயிட்டுருக்க. இந்த பக்கம் நீ போகிற பாதையில் முள் இருக்குது, அவர் போகிற பாதையில் நெய் பொழியுது. மோசையை பற்றி போட்டிருக்கு, அநித்தியமான பாவ சந்தோஷம் போட்டிருக்குது. நித்தியமான பாவ சந்தோஷம் இல்லை. என்ன சந்தோஷம்? அநித்தியமான பாவ சந்தோஷம். அப்போ அந்த பாவத்துலேயும் சந்தோஷம் என்ன செய்யுது? இருக்குது. ஆனால் அது நித்தியம் கிடையாது, அது அநித்தியமானது. கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமாக தெரியும், ஆனால் போக போக போதான் அது முடிவில் என்ன செய்யும்? தீமைன்னு நமக்கு தெரிய வரும். ஆனால் மோசே வந்து அந்த பாதையை தெரிந்து கொள்ளாமல் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் பின்பா போனார், சமாதானமாக இருந்துச்சாமே. அவருடைய சந்தோஷம் எப்படி ஆயிடுச்சு? இப்போ நித்திய சந்தோஷம் ஆயிடுச்சு. அவே நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் பொண்ணும் தங்கமும் பெருகும் இயேசு நாமத்தினால. நீ என்ன செய்? மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவாய். நீ அவரோட பழகி சமாதானமாயிரும். முதல்ல கண்டிப்பாக என்ன நடக்குன்னு கேட்டால், தூளை போல பொன்னையும் ஆற்றுக்கற்களை போல ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். யார் சொல்? வேதமே சொல்லுது. அப்புறம் போட்டிருக்கு, இப்போ நீ கத்தட்ட மனமகிழ்ச்சி ஆயிடுவேன். எத்தனை பேர் கத்தட்ட மனமகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? மனமகிழ்ச்சி ஆயிட்டு ஜெபமே பண்ணணும். தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பி, நீ அவர் நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். இவ்வளோ பெரிய கிஃப்ட் தெரியுமா? அது நம்ம பண்ணுற ஜெபத்துக்கு பதில் கொடுக்கறது பெரிய ஈவு. ஆமென். நான் ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்கான்றது பெரிய கிருபைங்க. ஆனால் யாருக்கு நடக்குதுன்னு கேட்டால், நீ மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். பாதை மாறிடுச்சு. இப்போ போட்டிருக்கு, இந்த பாதையில் போகும்போது நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உமது பாதையில் வெளிச்சம் பிரகாசி. அங்கே போங்க, மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மல்கியா 3:10. எத்தனை பேர் கர்த்தருக்கு தசமபாகம் செலுத்துறீங்க? செலுத்தும் போது நான் என்ன செய்ய? வானத்தில் மதுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகட்டும் ஆசீர்வாதத்தை வரிசிப்பேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் அவர் வந்து நம்மக்கிட்ட எப்படியாவது காணிக்கையை வாங்கி போடணும், தசமபாகத்தை வாங்கி போன இடத்துல அவர் கிடையாது. சரி, அந்த பிரமாணத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறதுனால அவர் சொன்னபடி அவர் என்ன செய்கிறாரு? செய்கிறார். அதே நேரத்தில்
இது 5 போட்டா 10, 10 போட்டா 100ன்ற மாதிரி கிடையாதுன்னு எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஏன்னா அவரே சொல்லுவார், மேலே வாசிங்க, அங்கே போட்டிருக்கு, ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார், அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார், வாசிங்க, அவர் புடமிடுகிறனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாவுடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அப்படின்னா அடிக்கிறவர் கிடையாது. சவுக்காரம்னா என்னது? சவுக்காரம்னா என்னது? சோப்பு. அப்புறம் புடமிடுகிறனுடைய அக்கினின்னா என்னது? வேறு ஒன்றும் இல்லை, வெள்ளியை அதை உருக்கி 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 அதை அக்கினியில் வைக்க 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 அந்த கசடு என்ன செய்யும்? மேலே வர ஆரம்பிக்கும். அதை ஊதி ஊதி என்ன செய்வாங்க? எடுத்துருவாங்க. அப்புறம் ரொம்ப பியூராக மாறிடும். எத்தனை பேர் கத்தரை அப்படி ஆக்கிக்கிட்டு இருக்கிறாரு? என்கிட்ட கசடே இல்லை பாஸ்டர், அந்த மாதிரி யாராவது ஆமாம் சொல்லுங்க, இருக்கீங்களா? அந்த மாதிரி கிடையாது. வாழ்க்கையில் நகர 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 தான் நம்ம கசடே நமக்கு என்ன செய்யுது? தெரிய ஆரம்பிக்குது. புடமிடுறார் அப்படின்னு சொன்னால் இன்னும் அவரை போல மாற்றிக்கொண்டிருக்கிறார். புடமிடுறாருன்னா அடிக்கிறது கிடையாது, வியாதி கொடுக்கறது கிடையாது. அவர் எப்படி இருக்காரா? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அங்கே வாசிப்போம் 3ஆம் வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். சொல்லுங்க, நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கு. வெறும் காணிக்கை செலுத்தும்படி கிடையாது, அதான் சொல்றது. இந்த மாதிரி 5 போட்டா 10 அது கிடையாது. நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கு. இந்த காரியங்களுக்கு நம்ம கவனம் கொடுக்கும்போது நான் நம்புகிறேன் இன்னும் கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். என் சம்பாத்தியத்தில் 10ல் 1 பங்கு, முதற் பங்கு, சிறந்த பங்கு அது யாருடையது? கர்த்தருடையதுன்ற கனம் பண்ணும்போது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுறா இருக்க. இதில் எந்த மாற்றம் கிடையாது. எத்தனை அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறீங்க? ஆமென். நான் மறுபடியும் பேசுகிற காரியம், அபரிவிதமாக தேவன் ஐஸ்வர்யத்தை கொட்டன்னு சொன்னால் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக கவனிக்கும் போது நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வானத்தின் மதகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதவங்க மேலே கர்த்தர் வரிசிப்பாராக. கர்த்தர் ரெடி, முது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. உங்களுக்கு ஐஸ்வர்யக்கே வந்துக்கிட்டு இருக்குது, எனக்கும் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மறுபடியும் பேசுகிறது அபரிவிதமான ஐஸ்வர்யம். எரேமியா 31:1 அது எதுக்காக நான் காண்பிக்கிறேன்? வாங்க வாசிப்போம். கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு கொஞ்சம் அதை பார்த்துக்குருவோம். எரேமியா 31:3 வாசிங்க. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். கர்த்தர் தள்ளி விடுறது கிடையாது, கர்த்தர் என்ன செய்கிறவர்? இழுத்து கொள்றவர். ஏற்கனவே இழுத்து கொண்டிருக்காரு. எப்பன்னு கேட்டா, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ரொம்ப தூரமா பிறக்கிறதுக்கு முன்பாகவே, தாயின் கிருப்பத்தை உருவாக்குவதற்கு முன்னமே, உலக தோற்றத்துக்கு முன்னமே இதில் நம்பவா முடியுது? என்னை எண்ணி பார்த்தாருன்னு சொன்னா அதான் போட்டிருக்கு. ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். காருண்ய கயிறுகளை போட்டு என்னை இழுத்து கொண்டிருக்கிறாரு. காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். என்னிடத்தில் வருகிற நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை. ஒருத்தன் என்கிட்ட வர்றான்னா என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வர மாட்டான். எவ்வளோ பெரிய விஷயம்! பிதாவோட அருள் இருக்கிறதுனால நம்ம வந்திருக்கிறோம். ஏன் சொல்றாரு? என்கிட்ட வந்தா நான் தள்ளி விட மாட்டேன்றார். இங்கே பிதா போட்டிருக்காரு, நான் எப்போ நேசிக்கிறேன் கேட்டால் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகிக்கிறேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். நான் உன் மேலே அன்பாக இருக்கிறது நீ நல்லவன்றனால கிடையாது. இங்கே இருக்கிற எல்லார் மேலேயும் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அது நீங்கள் நல்லவர் என்பதனால கிடையவே கிடையாது. அவர் அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகிக்கிறபடினால காருண்யத்தால் இழுத்து கொண்டிருக்கிறார். அது தேவன் இழுக்கிறவர். கயிறை போட்டு என்ன செய்கிறாரு? இழுக்கிறார். வா பக்கத்தில் வாண்டார். இதுதான் அவருடைய எண்ணம். இன்னும் இடத்த போட்டிருக்கு, 1000 தலைமுறை மட்டும் நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். அங்கே எசேக்கியேல் 18 போங்க, 23 வாசிங்க. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேன்னு பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார். மறுபடியும் அதான் பேசுகிறாரு. இது ஒரு ரட்சிக்கப்படாதவருக்கும் பேசலாம். ரட்சிக்கப்பட்டு இன்னும் நான் கர்த்தர் வழிகளில் நான் இல்லை அப்படின்னு சொல்கிற ஆளுக்கு கர்த்தர் பேசுகிறார். அவர் உடனே எப்படி தண்டிப்பார்ன்ற ஆள் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, கவனிங்க. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளோ வேணும் பிரியமோ, அதே போல் ஒரு தேவனுடைய பிள்ளை இருப்பான் அப்படின்னா அவன் ஆஸ்வதிக்கப்படாமல் போகிறது, அவன் தோற்று போகிறது, அவன் கடலில் இருக்கிறது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. அவன் ஒன்று செய்யணும்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி, எல்லாம் சொல்லுங்க, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி.
அவன் போகிற வழியை விட்டு என்ன செய்யணும்? திரும்பினா என்ன கிடைக்குதான் போட்டிருக்கு? அவன் தன் வழியில விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கத்தச்ச. நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கலாம், தப்பா பண்ணுற உன்னை வெளுத்து வாங்க போகிறார் ஆண்டவர், இதுக்கு சரியான தண்டனை இருக்குது அப்படி சொல்லி எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? சில நேரம் கேட்டு நமக்கு என்ன செஞ்சிடும்? அது மண்டையில் செட் ஆயிரும். ஆமாம், போடுறாரு பாரு, போட்டு போட போகிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் பைபிளில் தான் உண்மை போட்டிருக்கு, அவன் மனம் திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் பிரியத்தை யார் மூலமாக கேட்கக்கூடாது. கர்த்தர் பிரியத்தை எங்கே பார்க்கணும்? பைபிளில் பார்க்கணும். யாரையும் அடிப்பது கர்த்தருடைய சித்தம் இல்லை. அவர் ஏற்கனவே எல்லாருக்காகவும் இயேசுவை அடித்து விட்டார், நொறுக்கி விட்டார். யாரையுமே அடிப்பது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. நம்ம கூட சில சூழ்நிலை போகும்போது யோசிக்கிறோம், அப்படி அடி வாங்குவான் அவன், அடி வாங்க போகிறான் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, யாரையும் அடிப்பது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. 32 வாசிங்க, அங்கேயே 32 வாசிங்க. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகரனுடைய சாவை நான் விரும்புறதில்லை என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் நரகத்துக்கு போகிற கர்த்தருடைய சித்தம் கிடையாது. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். எசேக்கியேல் 33:11. கர்த்தராய் ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல்லு. கர்த்தர் இருதயத்தை பார்த்தீங்களா? 2 பேருக்கும் பேசுறார். துன்மார்க்கனுக்கும் பேசுறாரு, ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலுக்கும் பேசுறாரு. துன்மார்க்கனுடைய சாவனை என்ன செய்யறதில்ல, விரும்புதில்லை. ரட்சிக்கப்பட்டு வா, செய்ய வேண்டிய ஒண்ணே, தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். கர்த்தர் விருப்பம் போட்டிருக்கு. மரணத்தை விரும்பல, சாகிறத விரும்பல, நரகத்துக்கு போறதை விரும்பல. அவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். இந்த பட்டணம் இயேசு விட்டு திருமண எத்தனை பேர் விரும்புறீங்க? நீங்க தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தலைமுறை தாண்டிடும் திட்டம் தந்தீர். சிலர் என்ன பண்றோம், எனக்கு ஒன்று கிடைச்சா போதும்பா, இயேசுகிட்ட வந்துட்டேன், அதோடு முடிச்சு நம்ம இருக்கிறோம். இந்த கடைசி காலகட்டத்தில் இங்கே ஒரு சபையை கர்த்தர் நம்மளை சேர்த்திருக்காரு அப்படின்னா, நம்மளை கொண்டு எத்தனை ஆத்மாக்கள் அங்கே ரட்சிக்க போகிறார். ஒரு ஆத்மாவுக்காக கூட ஜீவனே கொடுக்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஒரு ஆத்மா காணாமற் போன ஒரு ஆடு, ஒரு வெள்ளிக்காசு, அதுக்கே அவர் ரெடி ஆயத்தம். அப்படின்னா இவ்வளவு ஆத்மாக்கள்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம சர்ச்சில் 10,000 ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க நம்ம மூலமா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வந்துட்டாங்க 10,000 ஆத்மாக்கள். சும்மாவா? யோசித்து பாருங்க. சும்மா நம்ம ஒரு தனிநபருடைய உயர்வுக்காக நம்ம இங்கே என்ன செய்யலை, ஒன்று கூடவில்லை. அவர் நோக்கம் என்ன செய்யணும், நிறைவேற வேண்டும். தலைமுறையாக தரிசனம் கடத்தப்பட வேண்டும். இஸ்ரவேலை பார்த்தும் பேசுகிறாரு. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்யுங்க, திரும்புங்கள். நீங்கள் ஏன் சாக வேணும்? சாகிறது மட்டும் கிடையாது. இன்னைக்கு சில நேரம் பார்க்க வேண்டிய வெற்றியை பார்க்க முடியாமல் இருக்கலாம் இல்லையா? அடைய வேண்டிய உயர்வு அடையாமல் இருக்கலாம், பெருக வேண்டிய விதத்தில் பெருகாமல் இருக்கலாம். அப்போ என்ன செய்ய, நீ அந்த வழியை விட்டு, என்ன பொல்லாத வழியை விட்டு என்ன செய்ய, திரும்பு. யோவேல் 2:13 வாசிங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவருமாய் இருக்கிறார். சில வேளைகளில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீதியுள்ள தேவன், பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே பாவம் பெருகி அவர் சமூகத்துக்கு போய் எட்டின பிறகு வேற வழியில் தண்டனை கொடுக்குன்னு நடத்தப்ப தண்டனையை சொன்ன பிறகும் கூட என்ன பண்ணிட்டாரு, மனம் மாறினா இவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார். சரி தேவ சமூகத்திலிருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. அவ்வளோ பாவம் பெருகி மேலே போயிடுச்சுங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வேற வழி இல்லை, நான் நியாயாதிபதியாக இருக்கிறபடினால பட்டணம் என்ன செய்யப்படும், அழிக்கப்படும் சொல்லிட்டார். ஆனால் அதை போய் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தரத்தில் மனம் திரும்பிட்டாங்க. அதுக்கு நல்ல உதாரணம் அதை வெளியே காமிக்கிறாங்க. அந்த ராஜாவே வர்றான், ஆடு மாடுகள் குழந்தைகள் முதற்கொண்டு சிறியவர் முதற்கொண்டு பெரியவர்கள் எல்லாரும் திரும்பி, எல்லாரும் என்ன செய்யுங்க, உபவாசம். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் உபவாசம் பண்ணுறது தாழ்மைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவரே தப்புன்ட்டோம், நாங்கள் என்ன செய்கிறோம், திரும்புறோன்னு சொல்லி அவர் சமூகத்தில் வந்துட்டாங்க. பைபிள் போட்டிருக்கு, யோனால போட்டிருக்கோம், கர்த்தர் அதை பார்த்துன்னு போட்டிருக்கோம். சில வேளையில் நமக்கு தாழ்மை வேணும்னு நினச்சா கூட உபவாசம் என்ன செய்யலாம், போடலாம். ஏன்னா ஃபாஸ்டிங் என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறதா இருக்கிறது. அது நமக்குள்ள தாழ்மையை கொண்டு வரும்.
சரீரத்தை சாரிக்கிறதுக்கு உபவாசம் கிடையாது. உபவாசம் வந்து கத்தரை மாற்றுறது கிடையாது. உபவாசம் இருந்து கத்த சமத்தை அமர்ந்தா எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கத்தர் கட்டளையிடுகிறா இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டன்ற காரியம் வந்து ரொம்ப ஈஸியாக மாறும். அப்போ எங்கே போட்டிருக்குது, உங்கள் வஸ்திரங்களை அல்ல. இந்த சும்மா அதான் சொல்கிறேன், மனம் திரும்புன்னு சொன்னால் வெளிப்புறமாக மட்டும் என்ன செய்யாத வஸ்திரத்தை கிழிச்சிட்டு சாக்கு எடுத்து போட்டுக்கிட்டு அதை மட்டும் பண்ணாத. அது ஒரு பழக்கமாகி போச்சு நிறைய பேருக்கு. அப்படி அப்போ கத்த சொல்லுவார், இந்த புழுதியில் போட்டு அடிச்சுக்கிட்டு அது ரைட்டு, அதை நான் பார்க்குறேன் பழைய பாட்டில். ஆனால் அது மட்டும் கிடையாது. எதை பார்க்குறேன்? இருதயத்தை பார்க்குறேன். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனா கத்திரத்தில் திரும்புங்கள். அதாவது என்ன அர்த்தம்னா, வஸ்திரம்னா வெளியே கண்ணுக்கு தெரியுது, ஆனால் எதில் மாற்றம் வரணும்? வாசிங்க, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனா கத்திரத்தில் திரும்புங்கள். மற்றவங்ககிட்ட ஒப்புரவாக அப்புறம் இருக்கட்டும், எத்தனை பேர் நீங்கள் கத்திட்ட ஒப்புரவாக போகிறீங்க? நான் என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த அந்தரங்க காரியம் இது சரி கிடையாது, கர்த்தாவை நான் மனம் திரும்புகிறேன். ஆமென். அப்படி திரும்பினா உடனே அவர் ஏண்டா இவ்வளோ நாள் பண்ணிவிட்டு, அதான் நினிவே பட்டணத்தில் கொஞ்சம் நஞ்சம் பாவமாடா பண்ணீங்க, அது இருக்குது பெருகி வந்து மேலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கத்தர் கேட்கல. மனம் திரும்பினே அத்தனை என்ன பண்ணிட்டாரு? இங்கே தான் போட்டிருக்கு, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ திரும்பினா கர்த்தர் நம்ம கண்டிப்பாக என்ன செய்வார்? கிருபை செய்வார், இரக்கம் செய்வார், மன்னிப்பார், நீடிய சாந்தமாக இருக்கிறார். அப்போ உண்மையான மனம் திரும்புதெல்லாம் என்ன? அங்கே வாசிங்களேன், திருப்புங்க லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உண்மையான மனம் திரும்புதெல்லாம் என்ன? அவனுக்கு புத்தி தெளிந்த போது, என் தகப்பனுடைய கூலிக்கார் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினாலே சாகுறேன். போதும், அவனுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துருச்சு, புத்தி தெளிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தான். யார் வீட்டில்? அப்பா வீட்டில் இருக்கும்போது. அப்பா விட்டு பிரிஞ்சு போய் என்ன பண்ணான்? அவருடைய வழிகளை விட்டு பிரிந்து வேற வழிக்கு போயிட்டான். துன்மார்க்கனமாய் ஜீவனை பண்ணி ஆஸ்தியெல்லாம் வேசிய இடத்துல விட்டு போட்டான். எந்த பாதையில் நெய் பொழியுது? அப்பாவோட பாதை நெய் பொழியுது. அப்பா பாதையை விட்டுட்டு வேற வழியில் போனால் அங்கே என்ன இருக்குது? முள்ளு தான் இருக்குது, வேற தவிடு இருக்குது, பன்னி இருக்குது, இதெல்லாம் இருக்குது அங்கே. அப்போ பாதையை விட்டாச்சு. அப்போ அங்கே போய் பண்ணி மேய்க்கிற மாதிரி ஆயிடுச்சு. தவிடும் கிடைக்க மாட்டேங்குது, அது பெரிய கொடுமை. தவிடு என்ன செய்யலை, கொடுக்க மாட்டேன்றானுங்க. அப்போ தான் யார் என்ன போகிறது? அப்பா என்ன போகிறது? அப்பா வீட்டில் வேலைக்காரரு கூட பூர்த்தியான சாப்பாடு இருக்குன்னு புத்தி தெளிஞ்சிருச்சு. தெளிஞ்ச உடனே ஓன்னு அழுதுட்டு அங்கேயே அழுதுகிட்டு, இனி அப்பா நம்மளாம் மன்னிக்க மாட்டார், நம்ம இனிமேல் தவிடு தான் சாப்பிடணும், பண்ணி மேய்க்கிறது தான் அப்படின்னு அங்கேயே என்ன செய்யலை, கிடைக்கல. நான் மனம் திரும்பிட்டேன் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு என்ன செய்யலை, அழலை. அழுகிறது வந்து மனம் திரும்புதல் இல்லை. அழுகிறது மனம் திரும்புதல் அல்ல. எது மனம் திரும்புதலாம்? வாசிப்போம், அங்கே போட்டிருக்குது 18 வாசிங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய். போதும், இதுதான் மனம் திரும்புதல். உண்மையான மனம் திரும்புதல் வந்து அழுகிறது கிடையாது. உண்மையான மனம் திரும்புதல் வந்து அதற்கேற்ற ஒரு கிரியை செய்கிறது. அது முக்கியமான கிரியை வந்து யார்கிட்ட போகணும்? அப்பா கிட்ட போகணும். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய். அவன் டைரக்ஷனை மாத்திரான். இது வரைக்கும் வேற அநியாய வழியில் போய்கிட்டு இருந்தேன், இப்போ நான் மனம் திரும்புறேன் அப்படின்னு சொன்னால் அவன் எதை மாற்றணும்? முதல்ல போகிற வழியிலேருந்து திரும்பி யார்கிட்ட போகணும்? அப்பா கிட்ட போகணும். அதே மாதிரி செஞ்சான். நான் உங்கள்கிட்ட சொன்னேன், திரும்பி போனால் பிழைப்பு உண்டாகும். ஆமென். திரும்பி போனால் அங்கே அப்பா நிற்பார், திரும்பி போனால் அங்கே இறக்க காண்பிப்பார். வாஸ்த மாதிரி செஞ்சுருக்காரா? உங்களுக்கு தெரியும். அவன் எப்படா ஓடி வருவான்னு வந்தவனே கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தமிட்டு அவனை சேர்த்து கொண்டு அவர் பாதையில் போனவனே என்ன பொழியும்? நெய் பொழியும். பொழிஞ்சிச்சா பொழியலையா? இழந்த எல்லாத்தையும் திரும்ப கொடுத்தார். திரும்ப பண்ணி வைக்கிறதுல போடலை. அவன் சொல்கிறான், இனிமேல் நான் வந்து அதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, நான் பாத்திரம்ன்றான். திரும்ப ரத்தத்தால் கழுவி நல்லா சோப்பை போட்டு போ நாத்தம் அடிக்குதுன்னு குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸை மாற்றி மறுபடியும் நீ யார் தான்? மறுபடியும் நீ என் பிள்ளை தான்டா. நாத்தமான காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கிற. உண்மைதான். வாட் டு டூ? அப்பா இறக்கமுள்ளவராக இருக்கிறாரே. அதுக்கப்புறம் அவன் அப்பா விட்டு போகவே இல்லை. அது ஒருவேளை தூரமாக இருந்தோம்னா, வேற பாதையில் இருந்தோம்னா, நம்ம செய்ய வேண்டிய ஒன்றது எழுந்து புறப்பட்டு யார்கிட்ட போகணும்? அப்பா கிட்ட. ஒருவேளை பாஸ்டர் செஞ்ச தப்பு ரொம்ப உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், நீங்கள் வேற அப்படி தப்பு பாஸ்டர், இப்படி தப்பு பாஸ்டர், என்னால் ஆண்டவர் மன்னிக்க அதுக்கு தகுதியே கிடையாது பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் சொல்கிறேன், கர்த்தர் வந்து நம்மளை திரும்ப தான் சொல்கிறாரே தவிர திருந்த சொல்லலை.
நம்மளை திருத்துறது நாம கிடையாது. பக்கம் சொல்லுங்க, அப்பா கிட்ட திரும்பு, அவர் உன்னை திருத்துவார். அப்பா இடத்துல திரும்பு, அவர் உன்னை திருத்துவார். உங்களை திருத்துறது ஏன் வேலை கிடையாது தெரியுமா உங்களுக்கு? நான் மட்டும் உங்களை திருத்த முயற்சித்தேன்னா நீங்கள் யாருமே சர்ச்சில் இருக்க மாட்டீங்க. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், மறுபடியும் சொல்கிறேன். நான் பிரசங்கம் பண்ணும்போதோ அல்லது நான் உங்கள்கிட்ட பேசும்போதோ நான் உங்களை திருத்த போகிறேன்னு பேசின அடுத்த செகண்ட் நீங்கள் இந்த சர்ச்சில் இருக்க மாட்டீங்க. எனக்கு நல்லா தெரியும், எனக்கும் திருத்த வேணும், உங்களுக்கும் திருத்த வேணும். என்ன திருத்துறவரும் கர்த்தர், உங்களை திருத்துறவரும் கர்த்தர். என் வேலை ஒன்றே ஒன்று, அவர் சொல்கிறத வந்து சொல்கிறது தான் என் வேலை. உங்களை திருத்துறது என் வேலை. சாரி, பக்கம் சொல்லுங்கள், நம்மளை திருத்துறது பாஸ்டர் வேலை இல்லை. என்ன சிரிக்கிறீங்க எல்லாரும்? உங்களை திருத்துறது என் வேலை கிடையாது. என்னையே என்ன திருத்த முடியல. நான் என்ன திருத்தல எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எப்படி அடுத்த ஆள் திருத்த முடியும்? அப்போ நான் ஒன்று செய்ய போகிறேன், நான் திருந்துறதுக்கு நான் கத்துட்ட போக போகிறேன். அவர் திருத்துவாரா? ஆமாம் அவர் சொல்லுவார், சுத்தமான ஜலம் தெளிப்பேன், கல்லான நிறத்தை எடுத்து போட்டு சதையான நிறத்தை கொடுப்பேன். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஏங்க, பாவத்தை கழுவுறது ஆளை மாத்திரம்னா விளையாட்டுக்காரியம் இல்லை. அதுக்கு இயேசுவின் ரத்தம் வேணும், கர்த்தருடைய வார்த்தை வேணும், பரிசுத்த ஆவியை உள்ள உணர்த்தணும். இதுதான் ஒரு மனுஷனை மெய்யாகவே மாற்றுகிறது. இல்லை நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த கெட்டகுமாரன் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். இல்லைன்னா அப்பாவை என்ன செஞ்சிருப்பாரு, எங்கடா போன, எங்கடா எந்த வீட்டில் இருக்க, இந்த வர்றேன், கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வாடா. அப்படிலாம் அப்பா வரல. போகிறேன்னு சொன்னேன், அப்பா என்ன பண்ணிட்டாரு, போடான்ட்டாரு. போகிறேன்னு சொன்னேன், அப்பா என்ன சொல்லிட்டாரு, போய்கிட்டே இருந்துட்டாரு. போய்கிட்டே இரு, உன் உரிமையை வாங்கிட்டு போயிட்ட போ, நீ உன் வழியை சூஸ் பண்ணிட்ட போ. ஆனால் அந்த பாதையில் நெய் என்ன செய்யாது, பொழியாது. நீ திரும்பி வந்து தான் ஆகணும். ஆனால் நீ திரும்பணும்னு நினச்ச உடனே நான் வந்துடுவேன் பக்கத்தில். ஆனால் நான் ஓடி வந்து உன்னை திருப்பணும் அப்படின்னு நினச்சேன்னா முடியாது. ஏன்னா அது ஏன் மனம் கிடையாது, அது ஓ மனம். நீ தான் மனம் திரும்பணும். அவர் உதவி செய்வார், அவர் யார் மனதையும் திருப்ப முடியாது. நான் கர்த்தர், நான் மாறாதவர். என்ன அவரை போல உண்டாக்கியிருக்கார். திரும்ப வந்த மகனுக்கு அன்பு காட்டினார், முத்தம் கொடுக்கிறார். லூக்கா 19:41. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. எப்பயுமே நான் சொல்கிறேன், நம்ம வந்து பாதை மாறி போகும்போது எனக்கு என்ன, எப்படா அவனை அடிக்கலான்னு கர்த்தர் காத்துட்டுல என்ன செய்கிறாரு, நாம் எப்படி நம்ம பிள்ளைகளை பார்க்குறோமோ அதே மாதிரி நான் கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு. அவருக்கு என்னப்பா, அவர் வாட்டு அங்கே உட்காந்துருக்காரு, எதுவுமே அவரை ஹர்ட் பண்ணாது அப்படி நம்ம நினைக்கிறோம்ல. ஆனால் அங்கே வயல் போட்டிருக்கு, இயேசு கண்ணீர் விட்டார். நீங்கள் கடவுளாக இருந்தால் கண்ணீர் விடுவீங்களா? ஓட அப்படின்னு நான் இருப்போம்ல. ஆனால் இயேசு என்ன செஞ்சார், கண்ணீர் விட்டார். இப்போ அவர் ஒன்று செய்கிறார், வாசிப்போம், முடிக்க போகிறோம். மத்தேயு 23:36. இவைகளெல்லாம் இந்த சந்ததி மேல் வரும் என்று மெய்யாவை உங்களுக்கு சொல்லுகிறேன். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவளை கல்லறிகிறவளே. எப்படி பேர் வாங்கியிருக்கு பாருங்க, எருசலேமு. தீர்க்கதரிசி அனுப்பிச்சா என்ன செய்கிற, அவன் மேலே கல்லை போட்டு எறிகிற. கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. ஒரு கழுகு வருதுன்னா கோழி என்ன செய்யும், எப்படியாவது குஞ்சுகளெல்லாம் தன்னோட செட்டைக்கீழே கொண்டு வரன்னு பார்க்கும். அதுக்கு என்ன செய்யும், அது சத்தம் கொடுக்கும், கொக்கரிக்கும், கூப்பிடும் இல்லையா? அது அந்த சத்தத்தை கேட்டு எல்லாம் என்ன செஞ்சிடும், ஓடி வந்துடும். அந்த மாதிரி நான் எத்தனையோ தரம் என்ன பண்ணேன், உனக்கு வார்த்தையை அனுப்பிச்சேன், அற்புதத்தை செஞ்சேன். வயலில் போட்டிருக்க 3 வருஷம் அற்புதம் பண்ணார். அந்த அவங்க ஊர் நாசரேத்து ஊர்லலாம் சிலரை சுகமாக்கினதை அன்றி வேறு அற்புதத்தையும் செய்ய கூடாமல் போட்டிருக்கு. அப்போ அவங்களுடைய பங்கு என்ன செய்யுது, இருக்குது. அப்போ இங்கே போட்டிருக்குது, எருசலேமே நீ நரகத்துக்கு போகிறது, அதில் இருக்க ஆளுக்கு நரகத்துக்கு போகிற என் சித்தம் கிடையாது. எத்தனையோ கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைகளை சேர்த்துக் கொள்கிறது போல நான் எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லை. ஆனால் பேசுறது போலாம் பார்த்தீங்கன்னா இந்த கடவுளுக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா, பல் இல்லையான்னு இப்படி தான் எல்லாரும் பேசுகிறோம். மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு. நான் சொல்கிறேன், உங்களை அபரிவிதமாக ஆசிரிப்பது கர்த்தருக்கு மனதாக இருக்கிறது. நீங்கள் சுகமாக இருப்பது, தீர்க்காயசாக இருப்பது கர்த்தருக்கு மனதாக இருக்கிறது. இந்த சபை 1000 மடங்கு பெறுவது அவருக்கு மனதாக இருக்கிறது.
இப்போ கதை கேட்குற, உனக்கு மனதாக இருக்குதா? நான் சத்தம் கொடுத்தா திரும்பி வந்துடுவியா? கடைசி வசனம் மத்தேயு 4:17. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். நான் இப்படி வாசிக்கிறேன், மனம் திரும்புங்கள், ரட்சிப்பு சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், குடும்ப ரட்சிப்பு சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், சுகம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், ஐஸ்வர்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், பெருக்கம் சமீபித்திருக்கிறது. நீங்கள் என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கு சமீபித்திருக்கிறது. நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்க, மனம் திரும்புங்கள்.